வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம சாப்பிடுற சமயங்கள்ல பேசுறதுக்கு, இல்லன்னா சாப்பாட்ட பத்தி பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லான சில சென்டென்சஸ் பார்க்க போறோம். சாதாரணமா சாப்பிடுறதுக்கு முன்னாடி வேற எதையாவது சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, சிப்ஸையோ, பிஸ்கட்ஸையோ, பிரெட்டையோ பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, "இதையெல்லாம் சாப்பிட்டு வயித்த ரொப்பிக்காத, அப்புறம் பசிக்காது" அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? "டோன்ட் ஃபில் அப் ஆன் சிப்ஸ்" இல்லன்னா "டோன்ட் ஃபில் அப் ஆன் பிஸ்கட்ஸ்", "டோன்ட் ஃபில் அப் ஆன் பிரெட்" இந்த மாரிலாம் நம்ம சொல்லலாம். "இட் வில் ஸ்பாயில் யுவர் ஆப்பிடைட்", "இட் வில் ஸ்பாயில் யுவர் ஆப்பிடைட்". ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்குது அந்த ஃபீலிங்கை மட்டும் தான் நம்ம ஹங்க்ரின்னு சொல்லுவோம். சாதாரணமா பசி அப்படின்ற விஷயத்த நம்ம ஆப்பிடைட்ங்கிற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். இட் வில் ஸ்பாயில் யுவர் ஆப்பிடைட். அதே மாதிரி சாப்பாடு ரெடியா இருக்கு, சீக்கிரம் ஆறப்போகுது, சீக்கிரம் வந்து சாப்பிடுங்கன்னு அம்மா சொல்லுவாங்க இல்லையா? இட்ஸ் கோயிங் டு கெட் கோல்ட். இட்ஸ் கோயிங் டு கெட் கோல்ட். ஆறிட போகுது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் கோயிங் டு கெட் கோல்ட். சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏதாவது ஒண்ணு வேணும்னா, அத எடுத்து இங்க கொஞ்சம் குடு. அது இங்க தள்ளு, இந்த பக்கம் வையி. இந்த மாரிலாம் நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? அந்த வாட்டர் ஜக் இங்க கொஞ்சம் குடு. கேன் யூ ஹேண்ட் மீ த வாட்டர் ஜக்? இல்லன்னா கேன் யூ பாஸ் மீ த சால்ட்? கேன் யூ பாஸ் மீ த வாட்டர் ஜக் ப்ளீஸ்? இந்த மாரிலாம் நம்ம சொல்லலாம். இல்ல ரொம்ப பொலைட்டா சொல்லணும். வேற எங்கேயாவது நம்ம ஃபேமிலில உள்ளவங்க இல்லாம, வேற யார் கூடயாவது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, குட் யூ பாஸ் மீ த சால்ட் ப்ளீஸ்? இன்னும் கொஞ்சம் பொலைட்டா சொல்றதுக்கு. இப்போ இன்னொன்னு வேணுமா? சாதாரணமா சாப்பாடு வைக்கிறப்பவே தோசையோ, சப்பாத்தியோ ஏதாவதுன்னா, "இன்னொன்னு வைக்கவா? டஸ் எனிபடி வாண்ட் செகண்ட்ஸ்?" இன்னொன்னு யாருக்காவது வைக்கவா? இல்லை நமக்கு வேணும் அப்படின்னா, "கேன் ஐ ஹேவ் செகண்ட்ஸ்?" இந்த இடத்துல செகண்ட்ஸ் அப்படின்னா மினிட்ஸ், செகண்ட்ஸ் அந்த செகண்ட்ஸ நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணல. இந்த இடத்துல செகண்ட்ஸ்ன்றது சாப்பாட்டுல இன்னொன்னு. ஸோ இன்னொன்னு வேணும் எனக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு, "கேன் ஐ ஹேவ் செகண்ட்ஸ்?" அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாரி பரிமாறுறவங்க, இன்னொன்னு யாருக்காவது வேணுமா? அப்படி கேட்கணும் அப்படின்னா, "டஸ் எனிபடி வாண்ட் செகண்ட்ஸ்?" அதே மாரி கடைசியா ஒண்ணு இருக்கு. அந்த கடைசியா இருக்கிறத நான் எடுத்துக்கவா? கேன் ஐ ஹேவ் த லாஸ்ட் சப்பாத்தி? கேன் ஐ ஹேவ் த லாஸ்ட் தோசை? இந்த மாரிலாம் நம்ம கேட்கலாம். இப்போ எனக்கு போதும்ன்னு சொல்லணும். எப்படிலாம் சொல்லலாம்? தட்ஸ் இனஃப் ஃபார் மீ. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? அப்படி கேட்டாங்கன்னா, இல்ல தட்ஸ் இனஃப் ஃபார் மீ. ஐ அம் ஃபுல். ஐ கான்ட் ஈட் எனிமோர். அப்படி சொல்லலாம். இல்ல ஏற்கனவே ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஐ அம் ஃபுல். ஐ கான்ட் ஈட் எனிமோர். இல்ல ரொம்ப திணறுது. எனக்கு ஏற்கனவே ரொம்ப திணறுது அப்படின்றத ஐ அம் ஸ்டஃப்ட். ஐ அம் ஸ்டஃப்ட். சில சமயங்கள்ல நம்ம ஃப்ரைடே நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். தர்ஸ்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஏதாவது ஏதாவது இந்த மாரி ஒரு சில கிழமைகள்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்னைக்கு பார்த்து யாராவது கேக்கோ ஏதாவது குடுத்தாங்கன்னா, இல்ல அதுல ஏதாவது முட்டை போட்டுருக்குமோன்ட்டு இருக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ அம் வொரிட் அபௌட் தேர் பீயிங் எக்ஸ் இன் இட். ஐ அம் வொரிட் அபௌட் தேர் பீயிங் எக்ஸ் இன் இட். டுடே இஸ் சாட்டர்டே. நம்ம வந்து அத சும்மா மறுப்போம் இல்லையா? ரெஃப்யூஸ் பண்ணுவோம். இல்ல அதுல எக் போட்டுருக்குமோ என்னமோ வேணாம். அதுல எக் போட்டுருக்குமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த மாரிலாம் சொல்றதுக்கு. ஸோ அதே மாரி ஐ அம் வொரிட் அபௌட் தேர் பீயிங் மீட் இன் இட். ஏதாவது மீட் ஏதாவது போட்டுருப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் இதா இருக்கு. வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புள்ளைங்க சாப்பிடுறப்போ, சாப்பாட்ட அப்படியே கையால இப்படி பண்ணிட்டு சாப்பிடாமயே விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ டோன்ட் பிளே வித் யுவர் ஃபுட். ஃபினிஷ் யுவர் வெஜ்ஜீஸ். ஒழுங்கா காயெல்லாம் சாப்பிடு. விளையாடாத. இந்த மாரி நம்ம சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி புள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, சாப்பிடுறப்போ தட்ட சுத்தி சாப்பாடு இருக்கும். வெளியிலயும் தட்ட சுத்தி சாப்பாடு இறஞ்சு கிடக்கும். அப்போ நாம ஸ்டாப் புஷிங் யுவர் ஃபுட் அரவுண்ட் த பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட்ட சுத்திலும் அப்படி தள்ளி வைக்காத. ஸ்டாப் புஷிங் யுவர் ஃபுட் அரவுண்ட் த பிளேட். அதே மாதிரி எதையாவது துப்புனாங்கன்னா, சாப்பிடுறப்போ துப்புனாங்கன்னா, டோன்ட் ஸ்பிட் அவுட் த ஃபுட். டைனிங் எட்டிகெட் இல்லன்னா டேபிள் மேனர்ஸ்ன்னு சொல்லுவோம். சாப்பிடுறப்போ சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. அந்த மாரி சொல்றதுப்போ, நம்ம குழந்தைங்களுக்கு சில அட்வைசஸ் மாரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ டோன்ட் ஸ்பிட் அவுட் த ஃபுட். சாப்பாட்ட துப்பாத. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம்? இட் டேஸ்ட்ஸ் குட். இட் டேஸ்ட்ஸ் கிரேட். இட்ஸ் ரியலி குட். இட்ஸ் டெலிஷியஸ். இட்ஸ் யம்மி. இட்ஸ் மவுத் வாட்டரிங். இட்ஸ் ஃப்ளேவர்ஃபுல். இந்த மாரிலாம் நம்ம நெறைய விதமா சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சாப்பாடு பரிமாறுறப்போ, சாப்பாடுக்கு சாப்பாட்டுல உப்பு போதுமா? அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இஸ் இட் சால்ட்டி எனஃப்? இஸ் இட் டூ சால்ட்டி ஃபார் யூ? உனக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா தெரியுதா? இஸ் இட் டூ சால்ட்டி ஃபார் யூ? இஸ் இட் சால்ட்டி எனஃப்? இந்த மாரிலாம் நம்ம கேட்போம். அப்படி யாராவது கேட்டா, நம்ம பதில் சொல்றது எப்படியெல்லாம் சொல்லலாம்? ஆமா இது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மியா போட்டுருக்கலாம். இந்த மாரி சொல்லுவோம். இல்ல ரொம்ப காரமா இருக்கு. கொஞ்சம் கம்மியா சில்லி பவுடர் போட்டுருக்கணும். ரொம்ப புளிப்பா இருக்கு. கொஞ்சம் புளிய குறைச்சிருந்திருக்கணும். இந்த மாரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரே மாரி ஸ்ட்ரக்சர தான் நம்ம ஜஸ்ட் இந்த வார்த்தைகள மட்டும் மாத்தியிருக்கோம். திஸ் இஸ் டூ சால்ட்டி ஃபார் மை டேஸ்ட். இட் குட் யூஸ் a little less salt. இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியா போட்டுருக்கலாம். திஸ் இஸ் டூ ஸ்பைசி ஃபார் மை டேஸ்ட். இட் குட் யூஸ் a little less chili powder. திஸ் இஸ் டூ சவர் ஃபார் மை டேஸ்ட். இட் குட் யூஸ் a little less tamarind. இந்த மாரிலாம் நம்ம சொல்லலாம். இதே ஆப்போசிட்டா சொல்லணும். இல்ல எனக்கு இது வந்து உப்பு பத்தல. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கணும்.
The soup is not salty enough. It could use a little more salt. The soup is not salty enough. It could use a little more salt. அடுத்தது சாப்பிட்றப்போ கடைசியா பாயசம்லாம் சாப்பிடணும், கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இடம் வச்சுக்கோ அப்படி சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சம் அதுவும் சாப்பிடறதுக்கு இருக்கு, அதுக்கேத்த மாதிரி சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வயித்துல இன்னும் கொஞ்சம் இடம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேவ் ரூம் ஃபார் டிசர்ட். சேவ் ரூம் ஃபார் டிசர்ட். இனிப்பு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்கள நம்ம ஸ்வீட் டூத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப எனக்கு இனிப்பு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், இனிப்பா எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், கேக்கு சாக்லேட் எது கொடுத்தாலும் வேணானே சொல்ல மாட்டேன், சாப்பிடுவேன் அப்படின்னா ஐ ஹாவ் அ ஸ்வீட் டூத். அதே மாதிரி இனிப்பு கொடுத்தாக்கா நான் வேண்டானே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ கேன் நெவர் சே நோ டு டிசர்ட். ஐ கேன் நெவர் சே நோ டு டிசர்ட். டிசர்ட்னு இல்லை, எதை கொடுத்தாலும் எது நமக்கு ரொம்ப பிடிக்குமோ இதுக்கு நான் வேண்டானே சொல்ல மாட்டேன், நீங்க எப்போ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஸோ ஐ கேன் நெவர் சே நோ டு டிசர்ட். இல்லைன்னா நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை சேர்த்து சொல்ல வேண்டியதான். ஐ கேன் நெவர் சே நோ டு கேக்ஸ். ஐ கேன் நெவர் சே நோ டு பரோட்டா. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம சாப்பிட்றப்போ சாப்பாட்டை பற்றி பேசுறதுக்கான சில சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.